அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு இருக்கிறது, அது மனித குலத்தை பாதுகாக்கின்ற அமைப்பில் இருக்கிறதா, மனித குலத்தை ஆபத்திலே கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதா என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த தலைப்பை அமைத்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே ஏத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதமான நாஸ்திகர்களை மாத்திரம் விட்டுவிட்டு இந்த உலக மக்களை எல்லாம் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் படைத்த கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி நம்புகிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். ஆனால் இந்த உலக மக்கள் அனைவருமே படைப்பு கோட்பாட்டை நம்பக்கூடியவர்களாக, நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இன்று அமெரிக்கா, யூகே போன்ற இடங்களில் எல்லாம் டார்வினிசத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பாடத்திட்டங்களிலிருந்து அவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச ரீதியாக பேசப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகளுக்கு, உயர்ந்த சயின்டிஸ்டுகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் மதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ யூத மதத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் பெரிய விவாதங்கள் அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் நடப்பதை பார்க்கிறோம். எதன் காரணமாக? எல்லோரும், கணிசமான மக்கள், ஒரு சிற்பமான பெயர்களை தவிர அனைவருமே நாம் படைக்கப்பட்டோம் என்பதை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை எங்கு எழுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கும் இடையில் பிரதானமான வேறுபாடு, அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம். அதான் மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அதுதான். எல்லோரும் நாம் படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் இயல்பாக உருவாகவில்லை என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட படைப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய கருத்து முரண்பாடு என்னவென்று சொன்னால், அந்த கடவுளை எப்படி நம்புவது என்பதில் தான், படைத்தவனை எப்படி நம்புவது என்பதில் தான் மிகப்பெரிய கருத்து முரண்பாடே போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த பார்வை உலகத்திலே ஏனைய மதங்கள் சொல்லக்கூடிய பார்வைகளை வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் உலக சமயங்களை நீங்கள் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய விஷயத்தில், இறைவனுடைய விஷயத்திலே ஒரு சமயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? படைத்தவன் ஒருவன் தான், அவன் எந்த வகையிலும் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான், பலகீனங்கள் என்கின்ற எதுவும் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறது. இன்னொரு சமூகம் என்ன சொல்கிறது? எல்லா பலகீனங்களையும் கடவுளுக்கு கொடுத்து மனிதர்களை போன்று கடவுளர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். இதற்கு இரண்டுக்கு மத்தியில் தான் யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கு மத்தியில் நீங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சிலையையும் வணங்க மாட்டார்கள், எல்லா படங்களையும் வணங்க மாட்டார்கள், எல்லா உருவங்களையும் வணங்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட 1, 2, 3 என்று என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார்கள். அவர்களை கடவுள் என்று அழைத்து வணங்குவார்கள். ஆனால் ஏனையவர்களை வணங்க மாட்டார்கள். மற்ற சகோதரர்கள் கடவுள் என கருதக்கூடிய முருகனையோ, கடவுள் என்று கருதக்கூடிய பிள்ளையாரையோ அவர்கள் வணங்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏக ஒருவனையும் வணங்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சகோதரர்களும் யூத சகோதரர்களும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 3 விதமாக இந்த சமுதாயத்திலே கடவுள் சம்பந்தமான சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு நல்ல வழி எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால், எமது மனது சரியான பாதையில் போக வேண்டும் என்று சொன்னால், எந்த மதத்துடைய கருத்து திணிப்பும் எமது சிந்தனைக்குள் வராமல் நாம் சுதந்திரமாக இருந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சிறந்த வழி தெரியுமா? இன்னொன்றை தேடாமல் உள்ளதை கொண்டு சிந்திப்பதுதான். இல்லை என்று சொன்னால் தீர்ப்பாக அது மாறிவிடும். நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு சிந்திப்பதுதான் நமக்கு சிறந்த வழி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு வழங்கிய மிக பிரதானமான ஒரு அருள், படைத்த இறைவன் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய பிரதானமான ஒரு அருள் என்ன தெரியுமா? முன்னேற்ற அறிவு. பகுத்தறிவு என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். பகுத்தறிவு என்று சொல்வதை விட டெவலப்மெண்ட் நாலேஜ் என்று சொல்றதுதான் மிகவும் நல்லது, முன்னேற்ற அறிவு. ஏனென்றால் பகுத்து அறிவு அப்படி என்று நீங்கள் யோசிக்க போனீர்கள் என்று சொன்னால்,
சில பொழுதுகளில் சில இடங்களில் மனிதர்களே தோற்று விடுகிறார்கள். ஒரு பசு கன்றை பெற்றெடுக்கிறது. அந்த கன்றை பெற்றெடுத்தவன அந்த கன்றை நீங்க என்ன செய்றீங்க, கொண்டு போய் அந்த பசுக்கு தெரியாம வாசல்ல வச்சிடுறீங்க. அதுக்கு பின்னால் அவிழ்த்து விட்டு பாருங்க, அது தேடி தனது தாயை தேடி வந்து என்ன செய்யும், பால் குடிக்கும். அங்கனைக்கு 10-20 பசுக்கள் இருந்தாலும் சரி. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நம்பர், தாய்மார்களுக்கு ஒரு நம்பர். ஏன்? தாய்க்கு தெரியாது எது ஏண்ட பிள்ளை என்று சொல்லி, குழந்தைக்கு தெரியாது எது எனது தாய் என்று சொல்லி. எது நல்ல முறையில பகுத்தறிகிறது? பிறந்த உடனேயே எனது தாய் இதுதான். இன்னொரு தாயிட்ட பால் குடிக்காம போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அதுக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, மனிதனை கண்டால் தெருல உள்ள மிருகங்களை எல்லாம் பார்க்கிறோம், ஒதுங்கிறது. மனிதனை கண்டால் ஒதுங்கி விட, இது நம்மளை என்ன செய்வான், பாதிக்க செய்வான். இன்னும் சொல்ல போனால், இந்த வாகனமே இல்லாத காலத்துல இருந்த பூனைகள், நாய்கள் இப்ப வாகனம் உள்ள காலத்துல இருக்குது. அதுக்கு போக்களே தெரியுது, இவன் முட்டிடுவான்னு திரும்பி என்ன செஞ்சிருது, வந்துருது. அது மனிதன் இல்லைன்னு தெரியுது, ஆனா இவன் முட்டிடுவான்னு என்ன செஞ்சிருது, ஹோன் அடிச்சோன்னு திருப்பி என்ன செஞ்சிருது, ஓடி போய்விடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால டெவலப்மெண்ட், அதாவது பகுத்தறிவு இல்லை என்று சொல்வதை விட முன்னேற்ற அறிவில்லை. அன்றைக்கு எறும்புக்கு எது கூடோ அதுதான் இன்றைக்கு கூடு, அன்றைக்கு மாட்டுக்கு எது குணமோ எது சூழலோ அதே தான் இன்றைக்கும் உள்ள சூழல். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் மனிதன்ட்ட என்ன இருக்குது, இந்த டெவலப்மெண்ட் நாலேஜ் என்ன செய்கிறது இருக்கிறது, தன்னை முன்னேற்றிக் கொள்ள அறிவு ரீதியாகவும் அதே போல மெட்டீரியல் ரீதியாகவும் தன்னை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ் இருப்பதனால் தான் நாம் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்திக்கின்ற இந்த நாலேஜை நமது லாபங்களுக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமது லாபங்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மொழி தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது விட்டாலும் நம்மளோட வசதிக்கு என்ன செய்வது, இதை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ சகோதரர்களுக்கு கம்ப்யூட்டர் என்றால் என்னன்னே தெரியாது. ஆனா ஸ்கைப்பை ஒன் பண்ணி கொடுத்தா எப்படி கால் எடுக்கணும், எப்படி வீடியோ கால் எடுக்கணும், எப்படி ஆடியோ மட்டும் பேசணும், அதை சைன் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தெரியும். ஆனா அவன் கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரீயா இன்டர்நேஷனல் கால் இன்டர்நெட்ல இருந்து போனுக்கு எடுக்கலாமா அப்படின்னு ஆய்வெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து? அறிவெல்லாம் கம்ப்யூட்டரை பத்தி முடிச்சு ஐடி முடிக்கல அவங்க. அவர்களுக்குள்ள சிந்தனை என்ன, எமது வசதிக்கு என்ன செய்வது என்கின்ற அந்த இடத்திற்கு தமது சிந்தனை என்ன செய்கிறார்கள், யூஸ் பண்ணுகிறார்கள். இஸ்லாம் எமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஆர்வம் என்ன தெரியுமா? இதே சிந்தனையை நீ இந்த சமுதாயத்திலே உள்ள உன்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்காக நீ செலவழிக்கலாம். பெரிய வேலை இல்லை. உன்னை படைத்தவன் ஒருத்தர் சொல்றான், கட்டாயம் நம்ம அதுக்கு கஷ்டப்படத்தான் வேணும். எப்படி கஷ்டப்படுவோம்? இவர் உனது தந்தை அல்ல, உனது தந்தை இந்த நாட்டிலே இருக்கிறார் என்ற ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டால் நம்ம அதுல காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கிறதே சாதாரண ஆர்வமா இருக்குமா? மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். எதற்காக அந்த ஆர்வம் காட்டுறோம்? நமக்கு பிறப்புக்கு காரணமான தந்தையை நம்ம கண்டுகொள்ளணும் என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். அதில் நம்ம ஆர்வம் காட்டுகிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உன்னையும் உனது மனைவியையும் உனது குழந்தைகளையும் படைத்து உன்னை ஒருவன் பரிபாலிக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. சரி, 2 பேர் சொன்னா பரவாயில்ல, உலகத்தில் 600 கோடி பேர் சொல்றாங்க. இது உலகத்தில் 600 கோடி பேர் சொல்லுகிறார்கள். 600 கோடியிலும் 3 விதமாக இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு இருக்கிறது. உங்களது இந்த சிந்தனையை எதற்கெல்லாமோ பயன்படுத்தக்கூடிய நீங்கள் இன்னொரு மொழி என்னால் படிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து விலகி இருப்பாங்க. எப்படி? நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, நம்மளுக்கு சிங்களம் வராது, நம்மளுக்கு வேறொரு மொழி வராது தான் விலகி இருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு எல்லாரும் இன்னொரு மொழியை படிச்சாங்களா இல்லையா? எது? அரபு மொழி. எப்படியோ படிச்சாங்களா இல்லையா? எப்படியோ பேச தெரியுமா இல்லையா? ஊர்ல படிச்சவனுக்கு கூட என்னது எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாததெல்லாம் சாதாரணமா படிக்காம கடைசி பெஞ்சில இருந்துட்டு நம்ம பேசுறோமா இல்லையா? எதன் காரணமா பேசுறோம்? நமது சிந்தனையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு. அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அறியாமை, மிகப்பெரிய ஒரு தோல்வி. நமது சிந்தனையை நாம் படைக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கையில் ஒரு முடிவெடுக்காமல் வீணாக நாங்கள் விட்டு போகுது இருக்கிறதே, இதை போன்ற ஒரு அநியாயம் கிடையாது. நிச்சயமாக உங்களை படைத்த ஒருவன் இருந்து அவன் உங்களது மரணத்திற்கு பின்னால் உங்களை எழுப்பி ஏன் நீ என்னை கண்டுகொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் அதற்கு உங்களிடத்தில் எந்த நியாயமான பதிலும் இல்லை.
இருக்கவே முடியாது. நான் மூளை யூஸ் பண்ணல என்று ஆக படிக்காதவர்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் கூடுதலாக இன்றைக்கு படிக்காத மக்களுக்கு, எழுத தெரியாத மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்றது. படித்தவர்களுக்கு இல்லாம போன பெரிய ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்ண இயலாம போனது. ஏன்? உங்களிடத்தில் கையில் கால்குலேட்டர் இருந்தால், கையில் கணினி இருந்தால், ஒரு நாள் நீங்க மூளை என்ன செய்ய மாட்டீங்க? யூஸ் பண்ண மாட்டீங்க. 5ம் 8ம் எத்தனை என்றாலே என்ன செஞ்சிடறான்? கால்குலேட்டர் எடுத்துறான். ஏன்? அவனது கையில இருக்குது. அவன் கையில இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்வம் அவன்கிட்ட இல்லை. இல்லாதவன் என்ன செய்யறான்? ஒரு பேப்பர் எடுக்கிறான், எழுதுறான். அது தெரியாதவன் என்ன செய்யறான்? அதை விட்டுட்டு இப்படித்தான் என்ன செய்யறான்? யோசிக்கிறான். அதனாலதான் சாதாரணமாக போனுடைய கண்டெக்ஸ் 1000 நம்பர்ல என்ன செஞ்சிடாங்க? சர்வசாதாரணமா கொஞ்சம் பேர் பாடமாக்கி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வாசிக்க தெரிய, டைப் பண்ண தெரியாது. இதன் காரணமாக அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? நிறைய பேர் இந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது என்ன நினைக்கிறான் சொன்னால், நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல, இது மதவாதிகளுடைய சண்டை. யாருடைய சண்டை? மதவாதிகளுடைய சண்டை. மார்க்கம் என்று சொல்லுகின்றவர்களுடைய சண்டை. நம்ம வந்தமா, தொழிலை பார்த்தோமா, சம்பாதிச்சமா, குடும்பத்தை பார்த்தோமா, போயிருவோம் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் இந்த உபதேசத்தை சொல்கிறேன். எமது சொந்த சிந்தனையை நாம் எங்கெல்லாமோ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். டெவலப்மெண்ட் நாலேஜ் என்கின்ற ஒரு அறிவை அல்லாஹு தஆலா கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தாமல், அதனூடாக இறைவனை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம் என்று சொன்னால் எம்மை போன்ற குற்றவாளிகள் கிடையாது சகோதரர்களே. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.